Hi cute boomers, welcome back to Kiwi Boomer YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா அகைன் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ரொட்டீனாக போகிற வீக்கெண்ட் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் வீக்கெண்ட். ஸோ அது என்ன ஸ்பெஷல் வீக்கெண்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய வேலை இருக்குது, 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு கடன்னு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கின் கேர் அப்படின்ட்டு எதேதோ சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் கேரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஸ்கின் கேர் பற்றி தான் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருந்ததா, சரி நம்மளும் ஸ்கின் கேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் இந்த 2 சீரம் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு எதை பண்ணுறனோ இல்லையோ இந்த ஹேர் ட்ரையர் போட்டே ஆகணும், இல்லைனா மைக்ரெயின் வந்துடும். தலை ட்ரை பண்ணியாச்சு. 2 சீரம், அதாவது விட்டமின் சி சீரமும் நயாசினமேடும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போடணும், ஆனால் கொஞ்சம் கேப் விட்டு போடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே விஹனும் அவங்க அப்பாவும் வர கெஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாலிஸ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 டாய் இந்த மாதிரி தான் வந்து போட்டு வந்தோம். விஹன் பயங்கர எக்ஸைட்டடாக பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த வேலை பார்க்கறதுக்குள்ளே நான் இங்கே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸும் சிக்கன் பைட்ஸும் வந்து ஏர் ஃப்ரையரில் போடுற வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி வந்து நான் ரெடி ஆயாச்சு. ஸோ வந்து நான் கிளம்பியாச்சு, என் ஹஸ்பண்டும் விஹனும் கூட கிளம்பியாச்சு. இந்த லாஸ்ட் மினிட் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம், காட்டுறேன். Hi Kumai, welcome to my I got a 5 birthday, but I'm gonna have my cake all day. But my birthday is going to be very good because of my mom and dad is going. My friends are going to give me my own present, but I'm going to somewhere else, but it's very special. I'll show you. My God, முழுசா யூடியூபரா என் பையன் மாறிட்டான். பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே பேன், நானும் என் ஹஸ்பண்டையும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு அவனே ரிவீல் பண்ணிட்டான். நான் ரொம்ப நேரமாக சொல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன்ட்டு விஹனோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு நடக்க போகுது. அது எங்கே அப்படின்னா இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டு அப்படின்ற ஒரு பிளே ஏரியாவில் தான் நடக்க போகுது. ஆக்சுவலாக விஹனோட பர்த்டே இன்னைக்கு கிடையாது, 8th ஜூலை தான் விஹனோட பர்த்டே. இன்னைக்கு வந்து அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பண்ண போகிறோம், லைக் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. அவனோட ஆக்சுவல் பர்த்டே அன்னைக்கு ஒரு குட்டிய செலிப்ரேஷன். அதுதான் நான் வந்து லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் செலிப்ரேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன்னும் வச்சுக்கலாம். விஹனோட டே கேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டு தான் போயிட்டு இருக்கோம். அதை தான் விஹன் குட்டி அழகாக சொன்னோம், இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா நல்லா நடக்குது. எனக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக பேசுதில்ல நம்ம புள்ள அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ண தான் நாங்கள்லாம் கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து கிளம்பியாச்சு. இங்க பாருங்க, விஹன் பர்த்டே பாய், ப்ரீ பர்த்டே பாய் போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. Hi Kumai, my birthday is going to come. Aaron is going to buy it. He's my friend, and you, Atyan, and Lumas, Shri. அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே. ஏன்னா அன்னைக்கு லாஸ்ட் வீக் காட்டியிருப்பேன் லுக் ஷார்ப் அப்படின்ட்டு, அந்த கடைக்கு மறுபடியும் போகிறோம். ஏன்னா பலூனில் வந்து அந்த ஹீலியம் இது பண்ணி நிற்க வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு டைரெக்டாக இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டு தான். கேக் வந்து என்னோட ஃப்ரெண்டு கலெக்ட் பண்ணிடுவா, திவ்யா. ஸோ அவள் கேக் கொண்டு வந்துடுவா. அவள் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஃபங்க்ஷனை. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து அந்த பர்த்டே ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணுறேன். நாங்கள் இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டு வந்தாச்சு. இப்போ வந்து எனக்கு திவ்யா சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு திவ்யா தான் வந்து போயிட்டு கேக்குமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தா. அதாவது திவ்யா, கிஷோர், அவங்களோட குழந்தை ஆரன் குட்டி, இவங்க 3 பேரும் கேக் கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமும் வந்துட்டாங்க. அவள் கேக் கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பாவம் அவள் தான் எங்களுக்கு வந்து இந்த பிளேட்ஸ்லாமும் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பார்வை பார்த்துட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த புள்ள தான் பாவம் எல்லாத்தையுமே அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா. சரி, ஃபஸ்ட்டு இந்த இன்ஃப்ளேட்டபிள் வேர்ல்டை பற்றி சொல்லட்டுமா? இது
இது வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பர்த்டே புக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள் வந்து கொடுத்துடுவாங்க. ஒவ்வொரு பர்த்டே புக் பண்ணவங்களுக்கு அதில் அழகாக வந்து திஸ் டேபிள் இஸ் ரிசர்வ் ஃபார் யாரோ பர்த்டே பாய் அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. இது வந்து 2 பேக்கேஜ் இருக்குது. அண்டர் 5 அப்படின்னா $150 10 கிட்ஸுக்கு, ஓவர் லைக் 5+ அப்படின்னா வந்து $180 10 கிட்ஸ் அலோட் பண்ணுவாங்க உள்ள. எக்ஸ்ட்ரா கிட்ஸ் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா $8 $14 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். நிறைய இந்த மாதிரி ப்ளே ஏரியாஸில் பர்த்டேஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக. இது வந்து ஏன்னா மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து $300-400 ஆகும். இங்கே வந்து 150-180 முடிஞ்சிடும். ஃபுட் வந்து நம்ம தான் கொண்டு வரணும் வெளியிலேருந்து. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 1.5 மணி நேரம் முடிச்சதும் கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Blow. Behind blow. Rafana. Rafana. It's a Maori birthday song. வந்து ஃபஸ்ட்டு ப்ளோ பண்ணுறான்னா பண்ணவே இல்லை. ரஃபானா பாட்டு பாடினா தான் ப்ளோ பண்ணுவேன்னா. ரஃபானா என்ன அப்படின்னா வந்து மௌரியில் ஹாப்பி பர்த்டே சாங் அது பாடி முடிச்சோடனே சூப்பராக வந்து ப்ளோ பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட்டும் பண்ணி முடிச்சாச்சு பர்த்டே. 3 ஆனோடனே அவங்க வந்து க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே பார்ட்டியெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ செம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. நான் வந்து ஹோஸ்ட்ன்றதுனால இங்கே கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்ச நேரம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு அவள் தான் இப்போ வந்து ஆக்சுவலாக டைமிங் பார்த்தீங்கன்னா 1:30 to 3:30. ஸோ 3:30 ஆனோடனே கரெக்டாக கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க எப்படி இருக்கான் முடி அப்படியே பேன்னு வச்சிருக்கான்ல விஹன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் விஹன் பிறந்ததுலேருந்து நாங்கள் இவ்வளோ முடி விஹனுக்கு வளர்த்தது. இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹேர் கட் பண்ண தான் போகிறோம். விஹனுக்கு பர்த்டே முடிச்சுட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ விஹன் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். Hey Vihan, did you enjoy it? Yes, I do, but I'm going to have a haircut and open my gift. அவர் ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவரோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போறாராம். வந்து அவ்வளோ முடி வச்சிருந்தான். இப்போ பாருங்க அழகாக முடி வெட்டி விட்டாச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய முடி தான் பிடிச்சது. எனக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வெட்டினது தான் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து இந்த கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற வேலை தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் நமக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்ததில்ல குழந்தையில அந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது. Thank you, Drew. ஒவ்வொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃபேஸில். எனக்கு விஹன் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா மறக்காமல் தேங்க்யூ சொல்லுவான். அதே மாதிரி அவன் யாரையா ஹர்ட் பண்ணால் சாரியும் சொல்லிடுவான். Thank you, Allison. Feel better soon. What's that? Whoa! Thank you, Felix, to give me 2 of them. Thank you. அதாவது இந்த விஷயம் என்ன அப்படின்னா அவன் ஆசைப்பட்ட எல்லா கிஃப்ட்டுமே வர ஆரம்பிச்சிச்சு. அவன் கேட்ட லெகோ வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்களா ஹாட் வீல்ஸ் ட்ராக், இதுவுமே அவன் ரொம்ப நாளாக கேட்டிருக்கான். Thank you, Thomas. Thank you for giving me a snake scorpion. Thank you. Thank you, Charlie, to give me the Lego Hot Wheel. I got 2 Lego Hot Wheels, Mommy. Wow. What's that? You guess? What's that? My new shoe! My new one! Thank you to give me the school shoe. Thank you. Thank Aaron. Thank you for the school shoes. Thank you, Lumas. Thank you to give me the robot. Let's check. Whoa, good game! Look, there's the remote. But can we open it now? No, wait. Enough? Who gave you? Atiyan, give me this. Atiyan, give me. There's so much t-shirt. Wait a minute! Oh, Aaron have this. And this new jacket. All finished. Thank you, Atiyan, for giving me the t-shirt.
கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீட்டிங் கார்ட்ஸுமே வந்திருந்தது. ரொம்ப அழகாக வந்து அதுக்குள்ளே குழந்தைங்க ட்ரா பண்ணதாகட்டும், அப்படி இல்லைன்னா வந்து அவங்களையே வந்து எழுத வச்சதாகட்டும், அது எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இது வரையும் தெரியவே தெரியாது குழந்தைங்களுக்குமே க்ரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து நானுமே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னெல்லாம் நான் எந்த பர்த்டேக்கு போனாலும் வெறும் கிஃப்ட்டை தான் கொடுப்பேன், இனிமேல் க்ரீட்டிங்கும் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். Leira, show me. There was something there. There's a badge. Wow. I got the badge. இந்த கார்டில் வந்து ஐ எம் ஃபைட் டுடே அப்படின்ற பேட்ச் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் சார் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆனால், தம்பி உன் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு போட்ட குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொன்னேன். அதுதான் அவரே வந்து போட்ட குப்பை எல்லாத்தையும் எடுத்து அழகாக வந்து ஒரு ப்ரௌன் பேக்கில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். விஹன் அதுவும் எப்பயுமே பண்ணுவான், எல்லாத்தையும் வந்து டைடியப்பும் பண்ணிடுவான். House and we are going to play Hobio. கட் பண்ணியாச்சு விஹனோட முடிய. ரொம்ப பெருசா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து விஹன் குட்டி வந்து இப்படி ஆயிட்டாரு. Touching the back hair, touch it, touch. வீட்டுக்கு வந்து gift அவனுக்கு வந்து அந்த கார் ஃபுல்லாகவே அந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு தான் இருந்தது. கிஃப்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி முடிச்சு அவன் பயங்கர ஹாப்பி. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். லைக் நிறைய இங்கிலீஷ் பீப்புளும் வந்திருந்தாங்க. ஸோ வீடியோஸ் பார்ப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஹனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயாவது நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அது எல்லாத்த விட முக்கியம் என்ன அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ப்ளீஸ் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். So see you on next set of videos. Bye bye. Bye bye.